இந்த கதை ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேகமாக போகலை. அதை தாண்டி இந்த கதை ஒருத்தனோட ஆஸ்வாசமாக அவன் பார்க்கணும்னு நினச்சேன். ஆஸ்வாசமாக முதல்ல இருந்து அவன் உன்னிப்பாக கவனிக்கணும். அதாவது என்னென்னா ஒரு பதட்டம் இல்லாமல் அந்த படத்தை அப்படியே பார்த்து அவன் இப்போ இவன் மூலமாக இவன் செத்துவானோ, இவனை கொன்றுவாங்களோ, அந்த பதட்டத்துக்குள்ளேயே தள்ளக்கூடாது ஆடியன்ஸை. ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ஒரு வெற்றியாளன் ஒருத்தன் உச்சத்தில் இருக்கான். அந்த உச்சம் எப்படி போனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை அமைதியாக நீங்கள் கேளுங்க அப்படின்னு பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன். உனக்கு இது வழியாக நான் த்ரில்ஸோ ஏன்னா இப்படி ஒரு சோசியல் இவ்வளோ கான்டெம்பரரியான இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கையில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இவ்வளோ பிளேலாம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிர்ச்சிலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் அவசியமற்றதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்மளோட நோக்கம் அது கிடையாது. உங்களை பரபரப்பாக்கி உங்களை பதட்டப்பட வச்சு உங்களை வந்து இருப்பானா செத்துவானா இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அந்த பிளேல இல்லாமல் ஒரு நிதானமாக நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு ரத்தமாக ஓடுற ஒரு வாய்க்காலில் ஒரு ஆற்றுக்கு கீழே அடியில் கிடக்க கூழாங்கல்ல காட்டணும்னு நான் முடிவு பண்ணப்போ அது தெளிகிற வரைக்கும் எனக்கு கீழே கிடக்க தான் நான் காட்ட போவேன். அது தெளியட்டும்னு வெயிட் பண்ணுறதுக்குள்ள அது தெளியட்டும் வெயிட் பண்ணும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இது வந்து ஒரு எந்த பதட்டமும் இல்லாமல் கதையை ஆரம்பிக்கணும்.